மகனை போ பகவான் மகவாரே கொண்டா பகவான் மகவாரே அந்த நாகமல சாரலீலை இந்த சமயா பாடு நாமளே பரிசளிக்க வேண்டுமென்று பாடு நாமளே பரிசளிக்க வேண்டுமென்று அவையா பரிசளித்த செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான்கள் சரி இதை தனியே போடு. அதாவது என்ன இந்த ஏரளமா நகரத்தில் ஆமா வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய சரி மாயாண்டி குடும்பத்தார் அவருடைய சார்பாக சரி பாடு நாமளுக்கு இணையா எங்க ஐயா ஆறுமுக மங்களா ஹைகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலையுட திருவாலயத்தில் நமக்கு 201 பவன் ரூபாயை 201 லட்சங்களாகவே அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆமா அதோட என்ன பாடுராமனை பரிசளித்த சரி செல்வேந்திர சீமான் பூமான் யாரன்னா ஐயா தூத்துக்குடி நமக்கு சொந்த ஊரு மாதிரி. ஆமா தூத்துக்குடியில இருந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு, வரக்கூடிய எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா எல்லாம் என்ன அங்கிட்ட கிட்டமா இருக்காது, என்ன சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. வருவாங்க தூத்துக்குடி நகரத்துல எல்லாம் எங்க வச்ச பழக்கம்? எங்க நம்ம ஐயா மகாராஜா வாசல்ல வச்ச பழக்கம். ஐயா வாசல்ல தான் அவர் கொடுத்த பேரும் அருளும் பேரும் புகழும். ஆமா இன்னைக்கு எத்திசையும் புகழ் இருக்குன்னா எங்கள் ஏசன் அப்பன் மாயாண்டோட அருளால அவனின்றி ஒரு அணுவும் அசைவே அசையாது. அந்த தூத்துக்குடி நகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து வரக்கூடிய அவையா என் உடன் பிறவாய் அன்பு சகோதரர் ஆட்டோ டிரைவர் சரி யார் தெரியுமா? யாரு? செட்டி வடிமரத்த செங்காட்டு நீலி. ஆமா பாப்பான வடியெடுத்த பழகேநல்லூர் நீலி பலவக்கலிய சக்கி. ஆமா முப்பந்தலிலே உலகரைக்காலை இந்த ஆயாகிய சரி முப்பந்தலிய சக்கியம்மாளுடைய திருநாமத்தை பெற்ற முப்பந்தல் இசைக்கோட திருநாமத்தை பெற்ற ஆமா என அருமை சகோதரர் சரி எசக்கி அவருடைய தங்கத்திற்கு கரத்தினாலே நமக்கு லட்சாதி லட்சம் மண்கள் 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டியுள்ளார்கள். அதோடு பாடுநாமளே பரிசீலிக்க வேண்டுமென்று சரி பரிசீலித்த செல்வேந்திர சீமான் அந்தனர் குலத்திலே அவதரித்த செல்வேந்திர சீமான் தட்டார் மடத்தை சேர்ந்த சிவகுமார் ஐயர் அவர்கள் அர்ச்சகர் சரி அம்பலத்திலே ஆலயத்திலே திருத்தொண்டு திருப்பணிகள் சரி செய்து வரக்கூடிய தெய்வ தொண்டு திருத்தொண்டு என்று செய்து வரக்கூடிய சரி ஐயர் சிவகுமார் ஐயர் அன்னாருடைய தங்கத்திற்கு கரத்தினாலே நமக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவும் அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆமா அப்படி பரிசீலித்த குடும்பங்கள் குலகோத்திர வழிச்சரங்கள் எல்லாம் எங்கள் ஐயா மகாராஜா அருளாலும் என் பேட்சியம்மாள் கிருபையினாலும் அவையா வாழ வேணும் வளர வேணும் ஐயகம் போல் உயர வேணும் வளர வேணும் ஐயகம் போல் உயர வேணும். 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த மோகம் போனாலும் தங்க மோகமாக வேணும். தங்க மோகமாக வேணும். அவன் பார்த்துட்டாரே மாயாண்டி ஐயாவான மகாராஜா எஜமான் அல்ல முதலாளி நாககாளி வரையதற்கு நாகமல சாரலே ஏசன் மகன் மாயாண்டி மதுரை குழல் கையிலெடுத்து இடது காலை மண்டு போட்டி வலது காலை முட்டு ஊன்றி மதுரை குழல் வெயிலெடுத்து மாயாண்டி மகுடி போத அலாம் பாம்பு எல்லாம் வருகுதையோ
மாயாண்டி அலாம் பாம்பு எல்லாம் நாகப்பாம்பு ஆயிரமா நல்ல பாம்பு ஆயிரமா கொல்வரசு ஆயிரமா கொடையம்புச்சி ஆயிரமா கண்ணாடி விரிசோடி நல்ல கொடி விரிசு எல்லாத்துக்கும் இளைய பாம்பு குடிச்சாலும் பயமே இல்லை கடிச்சாலும் விஷமும் இல்லை கண்ணி பாம்பு ஆயிரமா அத்தான பாம்பு எல்லாம் அப்பாலை தள்ளிவிட்டு பகவானோட கழுத்தில் உள்ள நாகப்பாம்பை வரவழைத்து நாகப்பாம்பை வரவழைத்து நாதன் மகன் சுடலாயா நாகப்பாம்பை வரவழை நாதன் மகன் சுடலாயோ மாயாண்டி சுடலேசன் மகிழை குழலை எடுத்து ஆமா அந்த நாகமல சாரல்ல இடதுகால் மண்டி போட்டு வலது காலை மொட்டு ஒன்று ஆமா மகிழை ஊத 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 மலம் பாம்பு எல்லாம் மலமளன்னு வருது அப்படியே அணியணியா வருது கண்ணாடி விரிசு கனத்த குடி விரிசு புல்விரிசு புடையம்பூச்சி சரி அத்தனை பாம்புகள் எல்லாம் அப்பாலை தள்ளிவிட்டு பகவான் கழுத்துல உள்ள ஆமையா நாக பாம்பை வரவழைத்து சரி இந்த பாம்பை வைத்து ஆமா ஒரு ஆட்டம் போடணும் ஆட்டம் போடணும்னா முத கூட்டத்தை சேர்க்கணும் ஆமா கூட்டம் இருந்தா தான் நமக்கு ஆட்டம் வரும் ஆட்டம் இருந்தா தான் நமக்கு பாட்டு வரும் பாட்டு வந்தா தான் நமக்கு நோட்டு வரும் ஆமா அதனால முத என்ன செய்யணும் என்ன ஊரை கூட்டணும் சரி எங்க வந்து கூட்டுகிறார் எங்க கூட்டினாலும் வராது நல்ல மைதானமா பெரிய மைதானமா இருக்கணும் ஐயா ஆறுமுக மங்கலம் சரி ஹைகோர்ட் மகாராஜா வாசல்ல எப்படி இருக்கு அப்பா கூட்டத்துல எள்ளு போட்டா இல்ல எடுக்க முடியாது என்னவோ கீழே விழாது அப்பேற்பட்ட ஆமா கூட்டம் சரி இந்த ஆலயத்தை போல எங்க போனாலும் வயக்காட்டுல ஐயா கொடை விழாவுக்கு போற வயக்காட்டுல கருதுகளை அறுத்துருவாங்க சனங்களுக்கு தங்குவதற்கு சரி இடம் நல்லா வாய்ப்பா இருக்கு இந்த இடத்துல போறோம் சேரும் சிறப்பாக உள்ள இடம் ஆமா அப்பேற்பட்ட இணையா இந்த ஆலயம் போல நல்ல ஒரு ஆலயத்தை தேடணும் சரி தகுந்த மைதானத்தை பார்க்கணும்னு சொல்லி நந்தமணலூர்ல ஆமா 4 சாலைய தெருவுக்கு வந்தார் சரி 4 சாலைய தெருவிலையும் என்ன ஐயா 21 புலையர்கள் கூட்டம் சரி 21 புலையர் கூட்டத்திலையும் என்னையா எல்லாத்துக்கும் பெரியவர் யாரு யஜமாங்காளி மாந்திரவாதி பெரும்புலையன் அங்க உள்ள மக்கள் எல்லாம் இவர் போய் கம்ப உண போறாரு சரி இவரை பார்க்கையில காடு வாங்கு வீடு போங்க கட்ட வணக்கம் எனக்கான அடிக்கி இவர் இங்க ஆட்டம் போட்டு கீழே விழுந்தாருன்னு நம்ம பொதுப்பாயிருவோம் ஆமா அதனால இவரை இங்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஆமையா கம்ப ஊனத இடமெல்லாம் விரட்டுதாங்க சரி அப்ப யாரு பொறுப்புன்னு கேட்கும் போது என்ன இந்த ஊருக்கு 21 புலையனுக்கும் எஜமாங்காளி பெரும்புலையன் இடத்துல உத்தரவு கேட்கணும்னு சொல்லவும் ஆமையா ஐயா என்ன என் வயத்து பொழப்புக்காக சரி ஊரா நான் ஆட்டம் போட்டு பாட்டு பாடி என் பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா உங்களுக்கு சொல்லுதீங்களா அவங்க சொல்லுதீங்களா எங்க ஐயா சொல்லுதாரு அவரு சொன்ன வாக்கும் அவரு போட்ட பிச்சையும் தான் இன்னைக்கு நமக்கும் ஆமா கண்டிப்பாக அவரு புகழத்தான் பாடுதோம் ஆமா அவரு அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாரு என்ன ஊரா பாட்டு பாடி ஆட்டம் போடி என் வயத்த பாட்டை கழிக்க சரி அதே மாதிரி என் புகழ படிக்கும் போது எல்லா மக்களும் அப்படித்தான் உன்னையும் பாத்துக்கிடுவாங்க ஆகையினால சரி அப்படின்னு சொன்ன உடனே என்ன கூட்டம் போடணும்னு சொல்லி சரி போட்டுக்கப்பா சரி அப்படின்னு மாந்திரவாதி மாயாண்டின்னு புலையனுக்கு தெரியாது அவன சுரூபத்தை மாறி அல்லவா வந்திருக்கின்றார் ஆமையா முத கூட்டத்தை கூட்டணும் ஆட்டத்தை போடணும் என்று என்ன எப்படி முரசடிக்கிறார் தெரியுமா எப்படி என்ன ஒத்த நாள்ல
முரசு தட்டி ஊரு ஜனமலையா ஊரு ஜனமலையா உறுதியுள்ள அரணார் பாம்பை பாம்பை கையில் எடுத்தான் உறுதியுள்ள அரணார் பாம்பை பாம்பை கையில் எடுத்தான் நல்ல முரசு தட்டி ஊரு ஜனமலை ஊரில் ஜனமலைதான் உறுதியுள்ள பாம்பை பாம்பை கையில் எடுத்தான் உறுதியுள்ள அரணார் பாம்பை பாம்பை கையில் எடுத்தான் தெக்குமேட்டு திருவதிலை நாட்டுகிறார் கம்போ நாட்டுகிறார் கம்போ என ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோசை ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோசை தெக்குமேட்டு திருவதிலை நாட்டுகிறான் கம்போ ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோசை ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோசை வடக்கு மேட்டு திருவதிலை நாட்டுகிறார் கம்போ நாட்டுகிறார் கம்போ அந்த கூட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசை கூட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசை திருவதிலை நாட்டுகிறார் கம்போ சுடலை நாட்டுகிறார் கம்போ கூட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசை கூட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசை ஐயா வாசல்ல சரி ஆறுமுகமங்கலம் ஆமா ஹைகோர்ட் மகாராஜா கொட்டார குறிச்சி ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா மகாராஜா திருவாலயத்துல ஐயா கரக வருடம் 2024 ஆண்டு ஆமா 2024 4ஆம் ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் திருச்செவ்வா கொடைவிழா அப்படின்னு சொல்லி இணையா 8 திக்கவும் முரசொலித்தது போல் ஆமா கூட்டம் அலைகடல் என்ன திரண்டு இருப்பது போல சரி அவருடைய அலைகடல் என்ன திரண்டு வந்துதான் ஐயா வாசல்ல கூட்டமும் நாட்டமும் ஆட்டமும் பாட்டமும் அதோட என்ன அவரு புகழை பாடு நாமளுக்கு சரி பரிசளிக்க வேணுமென்று யாரையா பரிசளித்த செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான் கனகவான்கள் அதாவது யாரு மறவருக்கு என்று அவதாரம் எடுத்த தெய்வம் ஆமா அரைக்கும் சிவனுக்கும் அவதாரம் செய்த சரி ஹரிஹர புத்திர தர்ம சாஸ்தா ஆமா சரி மருகால் சரி தலை மருகால் தலை ஆமா மருகால் தலை போலுடையார் சாஸ்தா துணையோடு நெல் கட்டும் செவல் ஆமா நெல் கட்டும் சேவல் சரி மகாராஜா சரி காத்தஸ்ரீ புலித்தேவர் வம்சம் வழிகாரர்கள் புலித்தேவர் வம்ச வழிகாரர்கள் அவையா எஸ் சண்முகவேல் சரி சண்முகவேல் தேவர் அன்னார் அவர்களும் எஸ் அருணாச்சல வடிவம்மாள் அன்னார் அவர்களும் புதிய ராஜா அவர்களும் சரி சிவமதி குரு அன்னார் அவர்களும் பி முருகன் அன்னார் அவர்களும் கே முத்துராமலிங்கம் அன்னார் அவருடைய சார்பாகவும் இவன் முண்டசாமி முரட்டு பக்தர்கள் ஐயா அவர் சமயத்துல வரும்போது என்ன எதிர்த்து யாரும் நிக்க முடியவே முடியாது. இவன் முண்டசாமி முரட்டு பக்தர். எஸ் கர்த்தபாண்டி தேவர் அன்னார் அவர்களும் சொரண வடிவு சொரணபாலா அன்னார் அவர்களும் அவருடைய மகன்கள்
கே கனகராஜ் முத்துப்பாண்டி அன்னாருடைய தங்கத்திரு கரத்தினாலும் அவர்களும் பேச்சு முத்து அவருடைய சார்பாகவும் பாடு நாவலுக்கு 1,2,501 பவன் ரூபாய் அமையா 501 லட்சங்களாக அரை கோடியாக ஆமா சம்மானம் செய்துள்ளார்கள். சரி எல்லார்களுடைய குடும்பங்கள் குலகோத்திரம் வழி வம்சம் அமையா முண்டசாமி கோமரம் சொன்னா வாக்கு சொன்னா பொய்யாது வரம் கொடுத்தா தப்பாது. ஆமா கரிசூழ்ந்த மங்களா இப்ப முண்டசாமி கோமரம் என் மாமா பெரியசாமி சரி எங்கன இருக்காவன்னு தெரியல. மருமகன் போனல கூப்பிட்டாவல வருவாங்க சுடல கோமரம் எங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தியும் சரி அப்புறம் செண்டாமலை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ கையில ஆடு இருந்தது சரி பார்க்கல இல்லனா பார்த்து நிக்காம பேசாம போக மாட்டாங்க. கேட்கலையோ அப்ப வில்லு போட்டல நாமங்க சும்மாதான் உட்கார்ந்துறோம். ஆகையினால என்னையா பரிசளித்த குடும்பங்கள் குலகோத்திர வளைச்சனங்கள் உற்றார் வெற்றார் உறவினர்கள் பொண்ணு கொடுத்த இடம் எடுத்த இடம் ஆவள் மைத்துணர்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் சரி தொட்டில் குழந்தை முதல் கட்டில் குட்டு 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 கிழவர் வரைக்கும் ஆமா எங்கள் அப்பன் ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலேசன் சத்ராபதி மண்ட சாமத்துர பாண்டியனுடைய அருளாலும் என் போல் உடையார் சரி மருகாத்தலை சாஸ்தா பூலுடையார் சாஸ்தா எனக்கு 21 தேவத்துக்கும் 61 வந்தைக்கும் கோவக்கார ஆதியிலே கும்பாமணி பெரிய சுவாமி ஆமையா ஆதியிலே கொம்பு மாடத்தி சரி அவளுடைய அருளாலும் என விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும் சாமி வளர வேணும் பலமுருகனோட அண்ணதிவோ வளர வேண்டும் செய்யும் தொழிலெல்லாம் விருத்தியாகி சிறப்பு பெற்று அங்க வாழ வேணும் போன தூர இடங்கள் புகழ் பெருகி அங்க வாழ வேணும் பரிசளித்த குலங்கள் பச்சி நல்ல பெருக வேணும் பால் பனையது பொங்க வேணும் இந்த மோகம் போனாலும் தங்க மோகமாக வேணும் தங்க மோகமாக இருக்கும் போது ஈசன் மகன் மாயாண்டு நந்தமுடல் உறதே பாம்பாட்டம் நடத்தும் போது மலையாள மக்கள் எல்லாம் பாண்டி ஆட்டத்தையும் பார்க்க எங்க வாராரே 5000 ஜனம் இருக்கு அருங்களைய காணல 7000 ஜனம் இருக்கு எசக்கு முத்த காணல 10,000 ஜனம் இருக்கு 10,000 இருக்கு அந்த பைங்களைய காணலையே பைங்களைய காணலையே 10,000 ஜனங்கள் இருக்கு சரி பைங்களையே காணவில்லை. ஆமா 7,000 ஜனம் இருக்கு இசைக்கும் முத்தை காணவில்லை. அமையா அதாவது அப்படி இருக்கின்ற போது பாட்டம் நடத்த மலையாள மக்கள் எல்லாம் ஆமா கூட்ட நாட்டமாக மலையாளத்து மக்களே ஐயா பாம்பாட்டத்தை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. சரியான கூட்டம் வந்து இருக்கு. அப்படி கூட்டத்துல என்ன 4 திக்கும் தேடி பார்த்தார். சரி இந்த மாவிசைக்கே காணோம். எங்க போனா தெரியல வரவில்லவா. சரி மாவிசைக்கு தோழையான சிங்கமலம் ஓடோடி வந்து ஆமா ஏ அக்கா மாவிசைக்கு என்னடி யாரோ ஒரு பண்டாரோ ஆமா நம்ம கோட்டை வாசல் முன்னால சரி ஆட்டம் போடுதாரு பாரு. ஆமா ஏன் பாவி காடு வாவாங்க வீடு போவாங்க கட்ட உனக்கா எனக்கான அடிக்கி
என்ன வரத்து வாராமுங்க. பல்லு போன கிழவனுக்கு என்ன வரத்து வாராம் தெரியுமா? மேல போவானோ கீழே வருவானோ? கீழே வருவானோ மேல போவானோ? கூட்டமே அங்கதான் இருக்கு, வா நம்ம போவோம்னா. சரி. செங்கமலம் கூப்பிடும் போது என்னையா மாவுசைக்கு சொல்லுகிறார். என்ன? அடே செங்கமலம், என்ன என்ன? நான் ஆட்டம் பார்க்க கொடுத்து வையா. ஆமா. கோட்டை விட்டு வந்தாமண்ணா என்னம்மா? என் தகப்பன் கண்டாமனா அறுத்துருவான் என் தலைய. அதான கேட்டேன். ஏன்னா ஒரே பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கான். நில வாச கடந்தமுன்னா சரி என்னைய நிற கூலி கொடுத்துருவான். ஆமா. நான் ஆட்டம் பார்க்க கொடுத்து வையாய். சரி. நகப்பம் கண்டாவனா அறுத்துருவா என் சரச. ஆமா. கூட்டம் பார்க்க கொடுத்து வையா. ஆமா. என்னை பெத்தவன் கண்டாவனா கொலை முடிப்பான் செண்டாள. நீ போ அப்படின்னா. சரி. அக்கா என்ன? நம்ம அங்க போக வேண்டாம். அப்புறம் எங்க போனோம்? நம்ம வீட்டிலேயே 7வது மாடியில. சரி. ஏகாந்த சென்னல் வழியா சன்னல் கதவை திறந்து நம்ம ஆட்டத்தை பார்க்கலாமா அப்படின்னு செங்கமலம் சொல்லும் போது, சரி மாயாண்டே சுடலேசன் என்ன என்னையா மனதில் அவருக்கு தாயார் பகவதியாள் ஆமா அணிந்திருந்த பச்சைக்கல்லு மூக்குத்தியவும் சரி இந்த மாவுசைக்கு அவளும் ஆட்டம் பார்க்கணும்னு சொல்லி தன்னை அலங்காரம் செய்து தாயார் பகவதியாள் இடத்துல என்ன அலை கடலுக்கு சரி படகுகளை வரக்கூடிய பாமர மக்களை பாதுகாத்ததா என் தாயாகிய பகவதியாய் பச்சைக்கல் மூக்குத்தி ஒளிவு. ஓ அப்படியா? பச்சைக்கல் மூக்குத்தி அவ்வளவு ஒளிவா தெரியுது இந்த மாயாண்டி சுடலைக்கு. அந்த ஒளிவு பாமர மக்களை பாதுகாத்தது பகவதியாள் மூக்குத்தி. அப்படி அந்த மூக்குத்தியை மாவுசைக்கு அணிந்து என்னையா தரங்க நகை சூட்டி தரத்தை கேத்த பட்டுங்கட்டி ஏகாந்த சென்னல் வழியா ஆமா மாயாண்டி சுடலேசன் பாம்பாட்டத்தை பார்க்கின்றாள். ஆமா. அப்படி பார்க்கிற போது என்ன என்னன்னா ஐயா மகாராஜா என்ன ஐயா மேல்முகமா பார்க்கிறாரே மேல்முகமா பார்க்கிறாரே மேனகைய காணலை வடமுகமா பார்க்கும் போது வடக்கிளிய காணலையே தென்முகமா பார்க்கிறாரே கீழ்முகமா பார்க்கும் போது கிளிமொழிய காணலையே தென்முகமா பார்க்கும் போது தென்முகமா பார்க்கும் போது தேன்மொழிய கண்டுட்டாரே அடே தேன்மொழிய இவதானோ புலமகளோ இவதானோ புலமகளோ இவ்வுலக தேவதையோ மாவுசைக்கு இவதானோ மாவுசைக்கு இவதானோ இந்த மண்ணுலக தேவதையோ அடே மாவுசைக்கு மண்ணுலக தேவதையோ இவதானோ புலமகளோ இவ்வுலவ தேவதையோ. ஆமா மாவுசைக்கு இவதானா சரி இந்த மண்ணுலக தேவதையோ என்று அமையா மாயாண்டி தென் முகமா பார்க்கும் போது பார்த்தார். எப்படி அவர் அடையாளம் காட்டினது? எப்படி அந்த பகவதி அணிந்த மூக்குத்தி ஆமா மாவுசைக்கு அணிந்திருந்தா அல்லவா? ஆமா. அதுக்கு ஏத்த சரி பட்ட ஆடைகளும் உடுத்திய காரணத்தினாலும் ஆமா முகமா பார்க்கும் போது தக 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 தகன்னு சொல்லிக்கா. ஆமா தங்க நக சொல்லிக்கிறது கண்ணமா 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 சருகப்பட்டு மின்னுறது பொன்னமா பொன்னமா சருகப்பட்டு மின்னுறது பொன்னமா பொன்னமா தங்க நக ஏ கண்ணமா சருகப்பட்டு மினுக்கு பொன்னமா பொன்னமா சருகப்பட்டு சொல்லிக்கிறது பொன்னமா
மலையாம் முத்து நக சொல்லுகிறது கணமா கணமா ஏ கண்ணமா கண்ணமா முப்புத்தையும் மின்னுறது பொன்னமா பொன்னமா முப்புத்தையும் மின்னுறது பொன்னமா பொன்னமா மூக்குத்தியும் மின்னுறது பொன்னமா பொன்னமா முக்குத்தையும் கிடைக்கிறது பொன்னமா பொன்னமோ பார்த்தார் தங்கை நகை சொலித்தது மூக்கத்தை கண்டார் ஆமா இவதான் புலமகளோ இவ்வுலக சரி தேவதையோ தேவதையோ மாவுசைக்கு இவதானோ இந்த மண்ணில் வந்த ஆமா தேவதையோ என்று ஆமண்ணே மாவுசைக்கு போய் சரி பார்க்க வேணும். இனி பாம்பாட்டத்தை நடக்க கூடாது. ஆமா நம்ம வந்ததே இந்த பையங்களைய பார்ப்பதற்காக. அதுக்குத்தானே இன்னமே எதுக்கு நம்ம பாம்பாட்டத்தை நடத்த போறோம்? அதானே பாம்பை விட்டெறிந்தார் கம்பக்களைய உடைத்தெறிந்தார். ஆமா அண்ணா வாங்கோ ஆண்டி போல எங்க அண்ணாச்சி ஏ ஐயனார் ஒத்தும் ஆயாண்டி சுடலா வேல்மணி அண்ணன் வந்துட்டாவோ அப்படி. ஆகையினால என்ன பாம்பாட்டத்தை அவனே பார்த்தார். பாம்பாட்டத்தை விட்டெறிந்து சரி கம்பக்களைய உடைத்தெறிந்தார். பாம்பை விட்டெறிந்தார். அவையா அண்ணா வாங்கோ ஆண்டு போல சரி பங்குனி சித்திர மாசம் பகல் 12 மணி திருவோடும் கையுமா அங்கும் பெருமாள் சிவ சன்னியாசி போல வடிவம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். மாண்டவனாகிய சுடலை ஈசன் ஆண்டி வடிவத்தை கொண்டு அவையா பங்குனி சித்திர மாசம் 12 மணிக்கு விட்ட பாம்பு செத்து போகும். அப்பேற்பட்ட நேரம் ஆளிலை போலே அங்கெங்கும் தேடி அரணடி பாதாத்தை காணாத ஆண்டிக்கு அம்மா புலமகளே மாவிசைக்கு வயிர்வசிக்கு கும்பி கொதிக்கு குலதுடிக்கு ஆமா வெயில அடக்கி காது அடக்கி கண்ணை கட்டது தலை சுத்துது அண்ணம் போடு இரணம் போடு என்றார். ஆமா தேக்கலை போல தேடி திரிந்து சிவனடி பாதத்தை காணாத ஆண்டிக்கு அம்மா புலமகளே மாவுசைக்கு வயிர்வசிக்கு கும்பி குதிக்கு ஆமா போல துடிக்கு வெயில் அடக்கி அன்னம் போடு இரணம் போடு என்று ஆமண்ணே மாவுசைக்கு அரண்மனைக்கு வந்து நின்றார் ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஈசன். அப்படி அன்னம் போடுன்னு சொல்லவும் மாவுசைக்கு தோழியானவளை என்ன சிங்கமலத்தை அனுப்பி அம்மா வாசல்ல யாரோ ஒரு பண்டாரோ அண்ணன் வாங்க வந்திருக்கா, ஏதோ ஒரு கிழமை வந்து அண்ணன் வாங்க வந்திருக்கா, அண்ணன் போய் போட்டுட்டு வான்னு சொல்லவோ சரி சிங்கமலம் அன்னத்தை எடுத்து ஆண்டைக்கு போட வருகிறாள். ஆமா அப்போதான் பார்த்தார் எங்க ஐயா மகாராஜா முதலாளி. என்னையா அடே என்ன வீட்டுக்காரி இருக்கும் போது வேலைக்காரி கையால வாங்க மாட்டேன் சாதம். ஆமா வேலைக்காரி கையால வாங்குறதுக்கு நம்ம அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். சொந்தக்காரி இருக்கும் போது சரி சோழிக்காரி கையால சோறு வாங்கி உண்ண மாட்டேன். மகாராணிய வர சொல், ஆத்துக்காரிய வர சொல்லு, மகாராணிய வர சொல் அப்படின்னா. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அக்கா மாவுஷைக்கு என்னையா இந்த பண்டாரும் என் கையால சாதம் வாங்க மாட்டோமுங்க. ஆமா நீ போய் போட்டுட்டு வான்னா. அதானக்கா பண்டாரத்துக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவருக்கு ஒரு 90 வயசு இருக்கும். என்ன தொங்குன்னு இலக்கி அதான கேட்டேன். காடு வா வாங்கு வீடு போ வாங்கு கட்ட உனக்கும் எனக்குன்னு அடுக்கி. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தால் மாவசைக்கு என்ன 60 வயசுக்கு மேல எந்த ஆண்டி அண்ணன் கட்டாலும் போட சொல்லிருக்கா. ஆமா அதனால நம்ம அப்பாவே போட சொல்லிருக்காரு அல்லவா. சரி நாம போய் அண்ணன் போடுவோம் என்று. ஆமா என் அருங்கிளையாள் மாவசைக்கு அண்ணங்களை எப்படி அள்ளி வரா தெரியுமா? எப்படி அண்ணா அறுப்பு கோட்டை கிழக்கு பெட்டி கிழக்கு பெட்டி கிழக்கு பெட்டி அள்ளி வார மலர்ந்தினைய அவள் அள்ளி வார மலர்ந்தினைய மலர் அறுப்பு கோட்டை கிழக்கு பெட்டி கிழக்கு பெட்டி அள்ளி வார மலர்ந்தினைய அள்ளி வார மலர்ந்தினைய மலர்ந்தினைய மாவுஷைக்கு பெண்மகளும் தலவாசல் வரவாதி மாயாண்டி சுடலராணி தரவாசல் வருவாரோ. மாவுஷைக்கு பெண்மகளும் தரவாசல் வருவாதி அவர் தலவாசல் வருவாரோ. அங்கு
அங்கு எங்கோ அலைய வைத்தா அங்கு எங்கோ அலைய வைத்தா ஆண்ட வந்தா மாயாண்டி ஆண்ட வந்தா மாயாண்டி பார்த்தா மாவசைக்கு என்ன ஆண்டி பண்டாரம ஆமா அண்ணன் வாங்க வந்தனா அண்ணவாத்த வாங்கிட்டு போக வேண்டியதா அங்க இங்க யாங்களவா வார அங்க எங்க என் பேதுல போவா என்னை அலைய வைக்க பிச்சை கேட்டு வந்தவனே பின்னும் முன்னும் வருவதென்ன அப்படின்னு சொல்லி ஆமையா மாயாண்டிய பார்த்தோம் ஆவசைக்கு கேட்கவும் அப்ப நான் சொல்லுகிறார் மாயாண்டி மகாராஜா என்ன அடியே மாவசைக்கு அம்மா நீ என்னத்தை கொண்டு வந்திருக்க ஆண்டிக்கு நான் தினையரிசி கையில வச்சிருக்கேன் தினையரிசி வச்சிருக்கியா ஆமா தினையரிசிய தந்தைன்னா சரி எனக்கு தெரிச்சு தர யாரு இருக்கா அப்பனா அரிசி இருக்கு கொண்டு வரியா அரிசிய கொண்டு தந்தனா எனக்கு ஆக்கி தர யாரு இருக்கா அப்பனா உனக்கு என்னதான் வேணும் கொடியரிசிய கொண்டு வந்தா சரி பொங்கி தர ஆளு கிடையாது தியானம் தினமாவும் இருக்கும் சாப்பிடும்னா ஆமா கத்தி தியானையும் தினமாவையும் திங்கும் போது தொண்டையில போய் விக்கிக்கிடும் தாத்தா இப்பவும் பெற ஒண்ணு இருக்கு அதானே அதனால ஆமையா தாத்தாவுக்கு தியானம் வேணும் தெரியுமா என்ன வேணும் 7வது மேடையில 8வது உரியில 9ஆம் கலசத்துல உங்க அப்பனுக்காக கறந்து வச்சிருக்கியே காராம்பசு பாலு ஆமா அத கொண்டு தந்தன்னா என்ன தாத்தா பசியாரி போவேன்னா சரி பார்த்தா மாவுசைக்கு என்னையா ஆஹா ஓஹோ 7வது மேடையில 8வது உரியில 9ஆம் கலசத்துல இருக்க காராம்பாலு இந்த ஆண்டி பண்டாரத்துக்கு எப்படி தெரிஞ்சது பாலை கறக்கும் போது பார்த்தாரா இல்ல கறந்து எடுத்து வைக்கும் போது பார்த்தாரா பார்த்தது மாதிரி சொல்லுகிறாரே இவர் ஆண்டையாக தெரியவில்லையே ஆண்டவனா தெரிகிறதே பண்டாரமா தெரியல பகவான் போல் தெரிகிறது என்று சொல்லி யாரு எவரு என்று சொல்லி காராம்பசு பாலை எடுத்து கொண்டு வந்து மாயாண்டி சுடலைக்கு கொடுத்தாள் மாவுசைக்கு தாத்தா உங்க பசி ஆறிடுச்சா சரி ஆயிருச்சு தாகம் தீர்ந்துருச்சா தாகம் தீர்ந்ததடி அண்ணமே உன் மேல உள்ள எனக்கு இன்னும் தீரல தாகம் தீர்ந்ததடி அண்ணமே உன் மேல உள்ள மோகம் எனக்கு இன்னும் தீரலன்னா தாத்தா சாக போற நாளையில உங்களுக்கு சைசு கப்பல் தேவையா தாடி நேரச்சு போச்ச தாத்தா ஏ தாத்தா தைரியமும் கெட்டு போச்ச தாத்தா தாத்தா தைரியமும் கெட்டு போச்ச தாத்தா தாத்தா தாடி நேரச்சு போச்ச தாத்தா கேட்டி தாத்தா கேட்டி தைரியமும் கெட்டு போச்ச தாத்தா தைரியமும் கெட்டு போச்ச தாத்தா ரச்சாலும் பேத்தி 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 வீரியமும் குறையலடி பேத்தி பேத்தி வீரியமும் குறையலடி பேத்தி 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 வீரியமும் குறையலையா பேத்தி பேத்தி வீரியமும் குறையலையா பேத்தி அடி பெண்ணே மாவுஷாக்கி யாரு என்று நினைத்தையடி அண்ணா வாங்க வந்த மண்ணு ஆளனாக வந்திருக்கே சோறு வாங்க வரலையடி சொந்தம் கொள்ள வந்திருக்கே பிச்ச வாங்க வரலையடி பிச்ச வாங்க வரலையடி பெண்ணு இருக்க வந்திருக்கே வாங்க கையடி உன்னை பெண் கேட்டு வந்திருக்கே ஓ பண்டாரம் ஏ தாத்தா கிளட்ட முடிவான்
நான் மா குளிச்சது மஞ்ச குளிச்சது யார பாத்தீங்க நான் பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் என்று சொல்லி சரி இந்த மாவசைக்கு சரி தாத்தா கொஞ்சம் போறேன் உனக்கு வயசு என்ன இருக்கும் எனக்கு வந்ததுல 910 வயசு 910 வயசு ஆகுது ஆமா 90 வயசுன்னு வச்சுக்கிடுவோமே எனக்கு வயசு என்ன ஆகுது 16 வயசு தான் ஆகுது 16 வயசு நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவன்னு வச்சுக்கிடுவோம் என் கைய பிடிப்பியா உன் கையில இருக்க கம்ப பிடிப்பியா சரி அப்படியா அதானே சரி அப்படியா சரிதான் நல்ல கிழவன் தான் அதனால என்னையா பேத்தி நான் அண்ணன் வாங்க வந்தவன நினையாத உனக்கு ஆளனா வந்திருக்கேன் பிச்சை வாங்க வந்தவன நினையாத சரி உன்னைய பெண்டரைக்க வந்திருக்கேன் ஆமா பெண் கேட்டு வந்திருக்கேன் கஞ்சி வாங்க வந்தவன நினையாத உனக்கு கணவனா வந்திருக்கேன் அடே கிழவா நான் யாரு எவருன்னு தெரியுமா என் தகப்பன் கண்டாமுன்னா என்ன கண்டால் உண்டம் செஞ்சிடுவான் காட்டு நறுக்கி இறையா விட்டிருவான் எங்க அப்பா பெரிய மந்திரவியாதி வியாதியா வாதியா மந்திரவாதி பெரும்புலைய ஆமா பெரும்புலையனா என்னையா அது எங்க மாமாலா உங்க மாமாவா ஆமா எப்படி மாமன் பெரும்புலைய வருவா மகளை மனம் முடிச்சு தருவான் மகளை மனம் முடிச்சு தருவான் வரட்டும் வந்துட்டான் எங்க அத்தை போலச்சு இப்ப வருவா ஆடைக்கும் தீவாளிக்கும் ஆடைக்கும் தீவாளிக்கும் அத்தை பேரும் முளைச்சி வரட்டும் ஆடிக்கும் தீபாவளிக்கும் ஆடிக்கும் தீபாவளிக்கும் அடிய பெண்ணே மாவுஷேகி என்னை 8 நாளைக்குள்ள திட்டமுடன் கருப்பளிக்கா போகவிட்டா நான் கடவுளுக்கு மகனும் இல்லை இந்த கருத்த பாண்டிய சுடலை இல்லை கடவுளுக்கு மகனும் இல்லை கருத்த பாண்டி சுடலை இல்லை என்னை 8 நாளைக்குள் ஆமா உன்னை திட்டமுடன் கருப்பளிக்காவிட்டால் இணையா கடவுளுக்கு மகனமில்லை கருத்த பாண்டி சுடலை இல்லை மாயமாக மாறுவதட்டி சபதம் வைத்து மாயமாக மறைந்தார் ஐயா மகாராஜா அப்படி சிறப்பு நாளைக்குள் இப்படி சிறப்பான வேளையில் பாடினாமலை சரி பரிசளிக்க வேணும் என்று என்னன்னா பரிசளித்த செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான் கழகவான்கள் யாரன்னா அதாவது என் மேல அன்பிற்கும் ஆசா வாசத்திற்குரிய சரி அருமை உடன் பிறவாய் சகோதரர் தூத்துக்குடி மாவட்டம் ஆமா தூத்துக்குடி மாவட்டத்தில என்ன வாழ்ந்து வரக்கூடிய சரி அவனையெல்லாம் யார் விளங்கக்கூடிய ஐயனார் ஊத்து சரி என் குலத்தாங்கர யாரு சீவலப்பேரி மாயாண்டி ஆமா சுடலேசனுக்கு மூத்த குலகோமரம் வையாசி மாசம் தலை செவ்வா அம்மாளுக்கு கொடை விழா சரி மறு வருஷம் தலை வெள்ளி ஐயா மாயாண்டி சுடலேசனுக்கு கொடை விழா அம்மன் கோயிலுக்கு தலை செவ்வா சரி வில்லுக்கு நம்ம வில்லுதான் அங்க பதிவு சந்தனமாரி உச்சுமகாளி அமையா ஐயனார் ஊத்துல சரி அரபாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா எங்கள் ஐயனார் ஊத்து மாயாண்டிக்கு மூத்த குலோமரமாக விளங்கக்கூடிய சரி அருமை திரு அண்ணா அமண்ணே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்மணி அன்னாருடைய தங்கத்திரு கரத்தினாலும் அவருடைய
மனைவி என்ன இஸ்திரி சரி அருணா தேவி அமையா அருணாதேவி அவர்களும் அவருடைய குழந்தைகளின் சார்பாக நமது என்ன சகோதரர் பாடிக்கொண்டிருக்கிறார் என்று 101 பவன் ரூபாயை அமையா 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். சரி அதோடு என்ன எல்கே சரவணகுமார் அவர்களும் அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி எஸ்போர்ட் ஆமா கம்பெனி எம்ப்ராய்டிங் ஆமா வைத்து வரக்கூடியவர்கள். சரி அவருடைய மகன் ஆமா மாடசாமி என்ற விக்னேஷ். சரி அவருடைய தங்கத்திரு கரத்தினால தூத்துக்குடி நகரத்தை சேர்ந்த அமையா எல்கே சரவணகுமார் சரி அங்காள பரமேஸ்வரி சரி எக்ஸ்போர்ட் எம்ப்ராய்டிங் வைத்து நடத்தி வரக்கூடிய அவருடைய மகன் மாடசாமி என்ற விக்னேஷ் அவருடைய தங்கத்திரு கரத்தினால பாடுநாமலுக்கு 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். அப்படி பரிசீலித்த குடும்பங்கள் குல கோத்திரமலை சனங்கள் எல்லாம் என ஆறுமுகமங்கலா ஹைகோர்ட் மகாராஜா வேம்படை சுடலேசனுடைய அருளாலும் எங்க ஐயனார் ஒத்து சந்தனமாரி உச்ச மகாளி என் குலத்தாங்கர சிவல பேரு மாயாண்டி ஐயனார் ஒத்து சுடலையுடைய அருளாலும் வாக்கு சொன்னா பொய்யாது வரம் கொடுத்தா தப்பாது. ஆமா சொல்லி வரம் கொடுக்கும் தூய தெய்வம் அப்பேற்பட்ட மகாராஜா சரி அருளால என்னையா விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணா வாழ வேணும் சாமி ஐயகம்போர் செய்யும் தொழிலெல்லாம் விருதியாகி சிறப்பு பெற்று போனவனோடு இடங்க புகழ் பெரியங்க எந்த மோகம் போனாலும் தங்க மோகமாக போனாலும் அங்கையா ராஜா இப்படியா இருக்கும்போது பார்வதட்டி சபதம் வைத்து ஐயா மாயமாக மறையுறாரு பார்வதட்டி ஐயா மாயமாக மாறுவதெட்டி சபத வைத்து மாயமாக மறைந்தார் ஐயா மகாராஜா எஜமான் முதலாளி. ஆமா அந்த நேரத்துல மறுநாள் காலையில பெரும்புலையன் வருகிறான். சரி இந்த கப்பா ஆண்டி கருப்பளிக்க அரும மகள் சரி வாழலாமா பண்டாரம் கருப்பளிக்க சரி அவன் தலைமக வாழலாமா? உனக்கு மையதற்கு சிமலதற்கு மண்ணை வெட்டி புதைத்தால் என்ன, நீ எதுக்கு உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லவும் மகளே இந்த தகப்பை இருக்கும்போது ஏமா கவலைப்படுத? அதானே நீ கவலைப்படாத சரி அப்படின்னு சொல்லி என்ன ஈ போக வழி இல்லாமல் இரும்பு போக வழி இல்லாமல் 7 அறையும் கண்ணாடி மாளிகையா கட்டி 7 அறைக்கும் கீழே சரி மகளை 7-8 தோழிகளோடு காவல் வைத்தார் அமையா மாந்திரவாதி பெரும்புலைய. சரி அப்படி காவல் வைத்திருக்கும் போது என்ன ஐயா வாங்கின கையும் சரி உருவன வாழுமா நிக்கான் அந்த காளிப்புலைய மாந்திரவாதி காளிப்புலைய நிக்கான். ஆமா எங்க மகாராஜா பார்த்தாரு. சரி ஆசல்ல பொலையமெல்லாம் நிக்கான். எப்படி போக? அதானே எப்பேற்பட்ட கோட்டையா இருந்தாலும் கோட்டைக்கு ஒரு வாசல் உண்டு, வாசலுக்கு ஒரு கதவு உண்டு. ஆமா கதவுக்கு ஒரு பூட்டு உண்டு. சரி பூட்டுக்கு ஒரு சாவி உண்டு. சாவி திறப்பு வழியா நாம போகலாம். அதானே என்பதை எண்ணத்தை கொண்டு அமையா
எறும்பு போல வடிவத்தை கொண்டு சாவி திறப்பின் வழிவாக சரி ஏயாகவும் எறும்பாகவும் பாச்சாவாகவும் பல்லியாகவும் ஆமா ஏழரைக்கும் கீழரைக்கு வருகின்றார் ஈசன் மகன் மாயாண்டி. ஆமையா இப்படி சிறப்பான வேளையில் என்ன பாடும் நாவலே பரிசளிக்க வேண்டுமென்று பரிசளித்த செல்வேந்திர சீமான் பூமான் புண்ணியவான்கள் கனகவான்கள் யாரண்ணா என் மேல அன்பிற்கும் பண்பிற்கும் ஆஷாதிர பாசத்திற்குரிய அவனே அளவு கடந்த பாசம். சரி அதான் அன்பினால் உண்டாகும் இன்ப நிலை அதை அணைத்திடாத தீபமாக்கும் பாசவலை அதை அழிந்திடாம காத்திடும் பாசவலை. ஆமா அப்பேற்பட்ட சரி என் மேல பாசமும் பண்பும் கொண்ட அவையா என் உடன் பிறவாய் சகோதரர் யாரு அதாவது தோகை மயில் விரைத்தாடும் தூத்துக்குடி மாவட்டம் சரி செல்சிலி காலனியில எங்க அப்பா என்ன வேல்சாமி சரி அம்மா நாராயண வடிவு ஆமா என் மூத்த அண்ணன் யாரு சின்னத்துறை சரி இங்க வெறு வயசுல பேர் வாங்கினா ஹைகோர்ட் சின்னத்துறை அதானே அதுக்கு அடுத்து சரி பாசம்னா பாசம் அப்பேற்பட்ட பாசம் உங்க மேல ஏன் உடன்பிறப்பு சகோதரர் மேல ஆமா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வதற்கு எங்க அண்ணன் பலவேசம் முத்துதான் உதாரணம் எடுத்துக்காட்டு. ஆகையினால என் அருமை அண்ணாச்சி பலவேசமுத்து அவையா அவருடைய சார்பாக என்ன காந்த் செல்சினி காலனி சரி அஞ்சாந்தேரு காந்தாரி அம்மன் கோவில் சொந்த கோவில் வேம்படி சுடல விளையாடும் பேச்சு சின்னத்துறை சத்ராபதி முண்டனுக்கு மாதம் சரி கடைசி வெள்ளி சிறப்பு பூஜை அன்னதானம் அமையா வருஷத்துல ஆணி மாசம் கொடை விழா. சரி என்ன இந்த கொடை விழாவுக்கு மட்டும் தம்பி வில்லு கிடையாது. சரி சாமித்திரன்னா உனக்கு எந்த மாசம் உனக்கு கடைசி வெள்ளி லீவ் இருக்கோ கேட்கவே வேண்டாம், நீ பாட்டுக்குள்ள சாமான் எடுத்து வந்துரு தூத்துக்குடிக்கு. அதானே அது காத்தியா இருந்தாலும் சரி மார்கழியா இருந்தாலும் சரி எவன நம்ம போறது அந்த மாசமா தான் இருக்கும். அதானே கார்த்திகை மார்கழியில தான் அந்த நேரம் தான் வீட்டில் இருப்போம். அந்த நேரத்தை அங்க வந்துரு. மத்த மாதம் உனக்கு வந்தா சோழி வந்தா நீ வாங்கிக்கோ, சரி வரலன்னா வந்துரு. அதானே இங்க இருந்து வந்த மகாராஜா என்னையா என் உடன்பிறப்பாய் சகோதரர் அவருடைய சார்பாகவும் சரி அனைத்து கோவிலின் சார்பாக ஆமா எவன நினைச்சிட்டாங்க நம்ம அண்ணன் கிட்ட தனியா போனா இப்ப நிறைய பேரு நிறைய ரூபாய் கொடுக்கணுமே. அதானே அதனால கோவில் சார்பாக கொடுத்துரும்னு சொல்லி விடமாட்டோம். விடிய காலம் பேர சொல்லிடுவோம் ஒவ்வொருத்தரையும். ஆகையினால என்னையா அன்போடும் பண்போடும் சரி ஆஷாதிர பாசத்தோடும் ஆமண்ணே பாடு நாமளுக்கு என்ன எனது அருமை அண்ணா பழைய சமுத்த தங்கத்திரு கரத்தினால சரி 501 பவன் ரூபாய் 501 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார்கள். ஆமையா எல்லார்களுடைய குடும்பங்கள் குலகோத்திர வழி சனங்கள் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் பொண்ணு கொடுத்த இடம் எடுத்த இடம் ஆமன் மைத்துனர் அண்ணன் தங்கை அக்கா தங்கை தொட்டில் குழந்தை முதல் கட்டில் குடு 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 குடுகள் எவரு வரைக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும் திரேக பீடம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தோடு எல்லா விதமாக வாழ வேண்டும். தெரியுமா வாழ வேண்டும் ஐயகம் போல் உயர வேணும் மகராஜா அருளாலே மங்களமாய் வாழ வேண்டும். காந்தாரி அம்மா அருளாலே கல்யாண வாசல வாழ வேணும். பேச்சி அம்மா கிருபையாலே பேரும் புகழாய் வாழ வேணும். செய்யும் தொழில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழ வேணும். எந்த முகம் போனாலும் எந்த முகம் தங்க முகமாக வேண்டும். தங்க முகமாக வேண்டும். வேதமாயிருக்கும் போது ஈசனாக மாயாண்டு ஏழரைக்கும் கிளறையில் ஈசன் மக வந்தல்லவோ எடுத்தாரு ஒரு சொரு இல்லு மிச்சாங் கனிய போய் சரவிளக்கு எரியிற தலைமகளும் தொங்குற மணி விளக்கு எரியிற மாவிசைக்கு தொங்குற
உறக்கத்தில கற்பழித்தா 1 கோடி பாவம் வரும் தூக்கத்தில கற்பழித்தா தோஷம் வந்து சேரும் என்று எடுத்தாரு ஒரு சொருவம் 21 வயது வந்த இளந்தாரு மார்க்கண்டம் போல் மாயாண்டிய சொருவம் கொண்டு மாவுஷைக்கு பெண்மகளும் 3.25 நாளிகையும் கணவனோ மனைவி போலை கலந்து உற வாடுவார் ஆலனோ தேவி போலே அண்டாய் உற வாடுவாரோ மாவுஷைக்கியாக கற்பழித்து மாயமாக மறைந்தாரே மாயமாக மறைந்தாரே இந்த மகாராஜா சுடராயோ ஏ மகாராஜா சுடராயோ மறுநாள் காலையில சரி தெற்கே தலையும் வடக்கே காலமா படுத்திருந்தவள எங்க மகாராஜா 7:30க்கும் கீழ் அறையிலே சென்று எடுத்தார் ஒரு சொருவம் இளமைச்சங்கனியாக மாவசைக்கு கட்டிலே உச்சாங்கால இருந்து உச்சாந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் உருளுகிறார் அப்படி இடது கையில எடுத்தால் கனியே வலது கண்ணம் முத்தமிட்டார் வலது கையில எடுக்கும் போது இடது கண்ணத்தில் முத்தமிட்டார் அப்படி முத்தமிடும் போது தூக்கத்திலே கருப்பளித்தால் தோஷம் வந்து சேரும் உறக்கத்திலே கருப்பளித்தால் 1 கோடி பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு 3.25 நாளிகை ஒரு 21 வயது இளந்தாரி மார்க்கண்டனாய் வடிவத்தை கொண்டு அப்படி சுருவத்தை கொண்டு மகாராஜா மாவிசைக்கிய கட்டிய கணவனை போல கலந்து உறவாடினார்கள் கட்டிய கணவன் போல் கலந்து உறவாடினார்கள் ஆடனும் தேவியும் போல் அன்பாய் உறவாடினார்கள் அப்படி உறவாடி தெற்கே தலையும் வடக்கே காலமா படைத்திருந்தவளை வடக்கே தலையும் தெற்கே காலமாக தலை மாத்தி வடைக்க வைத்து விட்டு மாயமாக மறைந்தார் மாயமாக மறைந்தவுடனே மறுநாள் காலை பொழுது விட்டுஞ்சு 8 மணி ஆச்சு சரி மாவசைக்கு இந்திக்கல அசந்து உறங்குறா அந்த அயர்ந்து உறங்கும் போது புலமகள் வருகிறாள் என் மகளே